அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியின் ஆரம்பமாக இந்தியா என்கிற பெயர் எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிற வரலாற்று பின்னணியை நம்ம பார்க்கலாம். இந்தியா என்கிற பெயர் கிரேக்கர்களால் சிந்து நதியினுடைய பெயரிலிருந்து பெறப்பட்டது. இது பின்னர் இண்டிகா என்று அழைக்கப்பட்டது. அதுவே ஆங்கிலத்தில் இந்தியா என்று ஆனது என்று வரலாற்று செய்திகள் உண்டு. அதே சமயத்தில் பாரசீகர்கள் சிந்து நதியை இந்தஸ் என்று அழைத்தார்கள். அதிலிருந்து இந்தியா என்கிற பெயர் பிறந்தது என்கிற ஒரு செய்தியும் உண்டு. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிந்து நதி பள்ளத்தாக்கு பகுதியில் வாழ்ந்த கிரேக்கர்கள் அந்த பகுதியை விவரிக்க இண்டிகா என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இதுவே பின்னர் இந்தியா என்று மருவியது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பெயரினுடைய தோற்றம் எப்படின்னா, இந்தியா என்கிற பெயர் சமஸ்கிருதத்தில் சிந்து நதியை குறிக்கிற சிந்து என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது என்று ஒரு கருத்து இருக்கிறது. இது பழைய பாரசீக மொழியில் ஹிந்து என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அது இந்தியா என மாறியது என்று விக்கிபீடியாவில் தகவல் உண்டு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த இந்தியா அப்படிங்கிற பெயர் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் இந்தியாவினுடைய தற்போதைய பெயராக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படுகிற பிபிசி செய்தி நிறுவனத்தில் இந்தியாவினுடைய பெயரை குறித்த ஒரு ஆய்வு இருக்கிறது. பழங்காலத்தில் இந்திய நிலம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு பெயர்கள் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதை வாசிக்கிறோம் பாருங்கள். ஜபூத் தீபம், பாரத் காண்ட், ஹிம்வர்ஸ், அஜ்னாபவர்ஸ், பாரத் வர்ஸ், ஆரியவர்தா, ஹிந்த், ஹிந்துஸ்தான், இந்தியா, பாரத் மற்றும் பாரதம், இப்படி வெவ்வேறு பெயர்களால் இந்திய தேசம் அழைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிந்து என்பது ஒரு நதியினுடைய பெயர். இது கடலை குறிக்கும் சொல் ஆகும். இந்திய நாட்டின் வடமேற்கு பகுதி ஒரு காலத்தில் சப்த சிந்து அல்லது பஞ்சாப் என்று அழைக்கப்பட்டது. எனவே இது 7 அல்லது 5 முக்கிய நீரோடைகளுடன் கூடிய ஒரு பெரிய வளமான பகுதியை குறிக்கிறது அப்படின்ட்டு பிபிசி செய்தி நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. இப்படி இந்தியா என்கிற பெயரை குறித்த பல்வேறு ஆய்வுகள், வரலாற்று செய்திகள், செவிவழி செய்திகள் நிறைய இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் கைகளில் வைத்து வாசிக்கிற, தியானிக்கிற நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்தியாவினுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்தான். நாம் எல்லாரும் அறிந்தபடி எஸ்தர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்து தேசம் முதல் என்று இந்தியாவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இந்து தேசம் என்று குறிப்பிடப்படுவது அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய ராஜ்யத்தின் கிழக்கு எல்லையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல எஸ்தர் புஸ்தகத்தின் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் கூட இந்தியாவினுடைய பெயர் இந்து தேசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆய்வாளர்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும், எசேக்கியேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலையும் வருகிற வியாபார பொருள்களை எல்லாம் இந்திய தேசத்திலிருந்து அங்கே கொண்டு வரப்பட்டதாக அநேக தகவல்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்முடைய கரங்களில் இருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு பரிசுத்த வேதாகமத்தில் இந்து தேசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது ஆங்கில வேதாகமத்தில் இந்தியா என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதனுடைய மூல பாஷைக்கு போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே பல்வேறு விதமான அர்த்தங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி என்று சொல்லப்படுகிற ஒரு டிக்ஷனரியில் இந்த இந்தியா அப்படிங்கிறதுக்கான மூல பாஷையினுடைய அர்த்தத்தை குறித்து இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் இருக்கிறது. பெர்சியா ராஜ்யத்தினுடைய எல்லையை குறிப்பிடுவதற்காக இந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்து தேசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட இடமானது நாம் நினைக்கிற இந்துஸ்தான் தீபகற்பம் அல்ல. ஆனால் சிந்து நதியை சுற்றிலும் இருக்கிற பகுதியாகிய பஞ்சாப் தான் அந்த பகுதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்ட போது அந்த சிந்து நதியை சுற்றி இருக்கிற அந்த பஞ்சாப் பகுதியை பற்றி மிக அதிகமாகவும், அதற்கு தெற்கு புறமாக இருக்கிற மொத்த இந்தியாவை பற்றி குறைவாகவும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய தெற்கு பகுதி முதற்கொண்டு, தமிழ்நாடு முதற்கொண்டு பெரியதொரு வியாபாரத்தை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவைகளெல்லாம் தாண்டி இன்னொரு குறிப்பிட்ட ஆராய்ச்சிக்கு நம்ம போனோம் அப்படின்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்து தேசம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த இந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற மூல பாஷையினுடைய வார்த்தையை எடுத்து பார்த்தோம்னா அங்கே HODU ஹோடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இந்த ஹோடு அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தப்பி ஓடுதல், துதித்தல், நன்றி செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். எப்படி எபிரேயத்தில் இந்தியாவுடைய பெயருக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஹோடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த ஹோடு என்கிற எபிரேய வார்த்தை எந்த வார்த்தையோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னா, யெகூடா என்கிற ஒரு வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த யெகூடா என்பது என்ன அப்படின்னா, யூதாவுக்கு யூதாவுடைய தாயார் லேயால் வைத்த பெயராக இருக்கிறது.
அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் அல்லது இப்பொழுது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் என்கிற பெயரின் அடிப்படையில் தான் பெற்ற மகனுக்கு யெகூதா அல்லது யூதா என்று நாம் தமிழில் பார்க்கிறோமே, அந்த பெயரை சூட்டி இருக்கிறாங்க. அந்த பெயரினுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஏ ஹூடா அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரிவு. அந்த ஏ அப்படிங்கிறது யெகோவாவை குறிக்கிறது, ஹூடா அப்படிங்கிறது துதியையும் நன்றியையும் குறிக்கிறது. அந்த மகன் பிறந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அந்த தாயார் சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த மகனுக்கு யூடா என்கிற ஒரு பெயராக மாறுகிறது. அப்போ யூதா அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவன் துதிக்கப்பட்டவர் அல்லது தேவன் நன்றி செலுத்தத்தக்கவர். இப்போ இந்தியாவின் எபிரேய பெயராக இருக்கிற அந்த ஹோடு, அதற்கு என்ன அர்த்தம்? துதித்தல், நன்றி செலுத்துதல். இந்த யூதாவுக்கு என்ன அர்த்தம்? துதித்தல், நன்றி செலுத்துதல். அப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிரேயத்துக்கும் பாரசீகத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறது. கிரேக்கத்துக்கும் எபிரேயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்புகளின் அடிப்படையில் பார்த்தோன்னா, கடவுளோடு சம்பந்தப்பட்ட இந்த ஹோடு என்கிற ஒரு உயர்வான மேன்மையான பெயர் இந்தியாவுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் டுவியா பொல்லாக் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் கொடுக்கிற மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. அவர் என்ன எழுதுகிறார் சொல்லி பாருங்கள். இந்தியா என்ற நாட்டின் எபிரேய பெயர் ஹோடு. அந்த பெயர் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் உறுதியாக அறிய முடியாது. ஏனெனில் அது பைபிளில் உள்ளது. எனவே அந்த பெயரை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரியாது, ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு. எஸ்தர் புத்தகத்தில் ராஜா இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக கூறுகிறது. இந்தியாவில் இந்தியா பாரத் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பாரசீகர்கள் சிந்து நதியை அடிப்படையாக கொண்டு அதை இந்துஸ்தான் என்று அழைத்தனர். இது கிரேக்க மொழியில் இந்தியா என்றும், அதன் விளைவாக பெரும்பாலான ஐரோப்பிய மொழிகளில் ஹோடு என்றும் வளர்ந்தது. ஒருவேளை ஹோடு என்பது பாரசீக பெயரின் எபிரேய பதிப்பாக இருக்கலாம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. எஸ்தர் புத்தகத்தின் எழுத்தாளர் நாம் இந்தியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று உண்மையில் உணர்ந்ததால் அப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எபிரேயர்கள் இந்திய தேசத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னா, ஒருவேளை அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த இந்துகுஷ் மலைகளை தாண்டி இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்ததற்காகவா, அல்லது இந்தியாவிலிருந்து நிறைய வியாபார பொருள்களை அவர்கள் பெற்று நன்மை அடைந்ததற்காகவா அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. இப்போ டுவியா பொல்லாக் என்கிற அந்த ஆராய்ச்சியாளர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா வந்து இறங்கி தான் இந்தியாவில் இருப்பதாக நினைத்த போது சில வான்கோழி பறவைகளை வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவற்றை எருசலேமின் யூதர்களுக்கு அனுப்பி வைத்தார். அதில் எபிரேய மொழியில் ஒரு காகித தோல் சுருளை எழுதி அவை இந்திய பறவைகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று எழுதி அனுப்பியிருந்தார். ஏதோ சில காரணங்களால் பல ஐரோப்பிய மொழிகள் அந்த பறவையை இந்தியன் என்று அழைக்க தொடங்கின. பிரெஞ்சு மொழி அப்படி செய்தது, ரஷ்ய மொழி அப்படி செய்தது, போலந்து மொழி அப்படி செய்தது, இத்திஷ் மொழி அப்படி செய்தது. இப்படியே அது தொடர்ந்து எபிரேய மொழியில் அந்த குறிப்பிட்ட பறவையை ஹோடு பறவை என்று அழைத்தார்கள். உண்மையிலேயே அது வான்கோழி பறவை. எபிரேய மொழி பேசுகிற இஸ்ரேலியர்கள் என்ன செய்கிறாங்க? இத்திஷ் மொழியில் இண்டிக் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை எபிரேய மொழியில் ஹோடு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த ஹோடு அப்படிங்கிற பெயருக்கு நன்றி செலுத்துதல் என்கிறது அர்த்தம். சரி, இந்த செய்தி நமக்கு எதற்கு அப்படின்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் இந்தியா என்று குறிப்பிடப்படுகிற அந்த வார்த்தையானது மொத்த இந்தியாவையும் அல்ல, சிந்து நதியையும் சிந்து நதியை சுற்றி இருக்கிற பஞ்சாப் பகுதியையும் குறிப்பிடுகிற ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று நம்ம விளங்கிக்கணும். இன்னொன்று, எபிரேய மொழியில் அதற்கு நன்றி செலுத்துதல், துதி செலுத்துதல் அப்படிங்கிறது பொருளாகும் அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். இதன் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு நாட்டை பற்றியும் தேவனுடைய திட்டம், சித்தம் உண்டு அப்படிங்கிறது தான். அதுலேயும் குறிப்பாக இந்திய தேசத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? இந்தியா தேசம் கடவுளுக்கு நன்றியுள்ள ஒரு தேசமாக இருக்க வேண்டும், கடவுளை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்பதுதான். உண்மையிலேயே இந்தியா சரியான கடவுளை, உண்மையான கடவுளை கண்டுபிடித்து நன்றி உணர்வோடு, துதி உணர்வோடு உண்மையான கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் வாஞ்சியமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேசத்தை ரட்சிப்பின் பாதையிலே தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நடத்துவாராக. தொடர்ந்து நல்ல விஷயங்களோடு கூடிய செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.